ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 எல்லாருமே அந்த தேர்வுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஏன்னா டிசம்பர் 4ஆம் தேதி ட்ரைனிங்க்கு போற மாணவர்கள் ட்ரைனிங்க்கு போயிட போறாங்க. என்ன குளிர்ல அவங்க எல்லாம் ட்ரைனிங் போறாங்கல்ல, ஆக்சுவலா இதுதான் உண்மை. டிசம்பர் மாசம் தான் எப்பவுமே ட்ரைனிங் ஆரம்பிக்கும். 3 மாசம் குளிர், 3 மாசம் வெயில், அதுக்கப்புறம் உனக்கு வந்து நூடுல்ஸ் ஆயிடுவேன். அந்த மாதிரி தான் ட்ரைனிங் பீரியடை செட் பண்ணுவாங்க. அதனால தான் எப்பவுமே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் குளிர் மாதங்கள். மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் வெயில் மாதங்கள். இந்த 6 மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 7வது மாசம் வந்து அவன் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன்ல 1 மாசம் ட்ரைனிங் போடுவாங்க. இதுதான் பிசிக்கான ஆக்சுவல் ட்ரைனிங் பீரியட் மெத்தடே. பழைய கதையை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பி. இது எடுத்துட்டு வர வைக்கப்பட்டது. அதாவது ரிசல்ட் இவ்வளோ தள்ளி இப்ப எடுத்துட்டு வர வச்சுட்டாங்க. சோ இப்போ எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி பார்ட்டியே எப்படி படிக்கணும், அதுல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வச்சு அனலைஸ் பண்ணி எப்படி எல்லாம் படிக்கணும், இதுல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, எதை எப்படி படிச்சா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இந்த வருஷம் எந்த சப்ஜெக்ட்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் பார்ட் ஏக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் பி அண்ட் பார்ட் சி, எப்படி எளிமையாக படிப்பது, இன்னும் கூட சுலபமாகும் இந்த பகுதிகள். ஏற்கனவே இந்த பகுதிகள் சுலபம் தான், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னுமே இந்த பகுதிகளை வந்து சுலபமாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவை தான் தரப்போறேன். சோ ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் சொல்லிருப்பேன் தம்ப்நெயில்ல. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான்ஸ்ல வந்து நான் தனியா செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். சோ அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். எங்க அகாடமியில டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கான புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐ 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி துவங்க இருக்குது. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி துவங்க இருக்குது. சோ ரெண்டுமே வரக்கூடிய காவலர் தேர்வுகள் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளை எதிர்நோக்கி புதிய பயிற்சி வகுப்புகள் வந்து நாங்க டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி எஸ்ஐக்கும் 11ஆம் தேதி பிசிக்கும் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி பிசி மாணவர்களுக்காக ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டிசம்பர் 4 முதல் துவங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்சுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தான் அட்மிஷனுக்கான கடைசி நாள். சோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி பிளஸ் சாஃப்ட் காப்பியா வீடு தேடியே क्वेश्चन பேப்பர் வந்துரும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் பேட்ச்கான லிங்க் எல்லாம் இருக்கு. நாங்களும் டெஸ்ட் பேட்ச்கான வீடியோ போட்டுருக்கோம். சோ அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஐ மாணவர்களுக்காக ஆல்ரெடி எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணி எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் அதன் மூலமா பலன் அடைஞ்சிக்கலாம். மேலும் எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான பயிற்சி பாக புத்தகங்கள் ஓகேங்களா, அதுவுமே விற்பனையில இருக்கு. எஸ்ஐக்கு 4 பாக புத்தகங்கள், பிசிக்கு 4 பாக புத்தகங்கள். அதாவது டோட்டலா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 6 செட் புக் இருக்கும். சோ நாங்க பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து தமிழ், சமூக அறிவியல், அறிவியல் தனித்தனியா படிச்சுக்கலாம். சோ எல்லாருக்குமே புக் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த 3 கோர்சஸ் பத்தி, தட் மீன்ஸ் கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் வந்து புக்ஸ பத்தி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த என்கொயரி நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கன்சர்ன் பேட்ச்ல இருந்து உங்களுக்கு அதுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. வேலூரா இருந்தா 7200400398 கால் பண்ணுங்க. திருச்சி இருந்தா 8111070706 அல்லது 0708 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. விருதுநகரா இருந்தா 9363020246 அல்லது 46247 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் அண்ட் தென் எல்லா பத்தி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி. ஃபர்ஸ்ட் நான் பார்ட் பி க்கும் ஐடியா தரேன்னா பார்ட் சி க்கும் ஐடியா தரேன். சோ பார்ட் பி கான ஐடியா என்னன்றத ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. பார்ட் பி கான ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பார்ட் பி பொறுத்தவரை இந்த 3 பகுதிகள் தான் பிரியுது. ஓகேவா? பார்ட் பி பொறுத்தவரையும் சோ புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே படிச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். என்னால முடிஞ்சது என்னன்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நீ அதை தவற விட்டு இருந்தாலும் இல்ல அதை பின்பற்றாம இருந்தாலும் இதுக்கப்புறம் அதை பின்பற்றி படிச்சுக்கோ, அவ்வளவுதான். சோ பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா உளவியல்ல இருந்து கண்டிப்பா 15 கேள்விகள் வரப்போகுது. கணிதத்துல இருந்து எத்தனை கேள்விகள் வரப்போகுது? 5 கேள்விகள் வரப்போகுது. தமிழ்ல இருந்து எத்தனை கேள்விகள் வரப்போகுது? 5 கேள்விகள் வரப்போகுது. அப்போ மொத்தமாவே இந்த பார்ட் பி ல கேட்கக்கூடிய கேள்விகள் 25. நல்லா கவனிச்சுக்கோ. பார்ட் ஏ 45, இது 25. ஆனா இந்த 25 தான் உன் ஸ்கோரை சரசரன்னு மேல தூக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான செக்ஷன். இதுக்கு நீ வந்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. என்ன நடத்துறாங்களோ அதோட லாஜிக்ஸை நீ கேப்சர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த கொஸ்டின்ல அந்த லாஜிக்கை நீ அப்ளை பண்ண போற. ஆனா இன்னொரு விஷயம், இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையுமே படிக்கணுமானா எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். ஆனா என்னென்ன டாபிக் படிக்கணும்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்காது. நான் அடுத்த வீடியோல இந்த பார்ட் பி ல இந்த சைக்காலஜிலயும் மேக்ஸ்லயும் எந்தெந்த டாபிக் படிக்கணும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? மேக்ஸ்னா இதை படிச்சா போதும், சைக்காலஜினா இதை படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு டாபிக் போடுறேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த 25 மார்க்னு சொல்றீங்களே சார், இது எங்க ஸ்கோரை ஏத்தும்னு சொல்றீங்களே சார், எப்படி ஏத்தும் அப்படின்னா, இதுல உளவியல்ல இருந்து 15 கேள்விகளும் கணிதத்துல இருந்து 5 கேள்விகளும் கேட்க போறாங்க. சோ எனக்கு மேக்ஸே வராது, என்ன போய் அதிக மார்க் இதுல போய் எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்றீங்களே கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லமா, மேக்ஸ் வராதுன்னு நீ நினைக்கிற வரையும் அது கண்டிப்பா வராது. ஏன்னா எஸ்ஐ தேர்வுக்கே பொறுத்தவரையும் மேக்ஸ்ல கொஸ்டினுடைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் எப்படி இருக்கும், கம்மியான தரத்துல தான் இருந்துச்சு. ஈஸியா ஒரு சதவீத கணக்குகளோ அல்லது ஈஸியா ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணியோ இல்ல டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணியோ இல்ல மென்சுரேஷனே கேட்டா கூட ரொம்ப எளிமையா வந்து அந்த
பரப்பளவு, சுற்றளவு இதை கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த அளவுக்கு எஸ்ஐக்கே அப்படிதான் கேட்கறாங்கன்னா உன்ன பிசி கஷ்டப்படுத்திடுவாங்களா? கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதனால நீ நல்லா கொஞ்சம் படிச்சு வச்சுனா உளவியல்ல கேட்கக்கூடிய 15 கேள்விகளையும் கணிதத்துல கேட்கக்கூடிய 5 கேள்விகளையும் உன்னால என்ன பண்ண முடியும்? சுலபமா அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இதுல 15 கேள்விகள் இருக்குன்னா ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கேள்விகள் வருமானா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நமக்கு 2023 கேள்விகள் பார்க்கும்போது பகுப்பாய்வுன்னு ஒரு டாபிக், அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா சிலாகிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து 2023ல 2 கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம பிசிக்கு. அப்ப பாருங்க, ஒரே டாபிக்ல இருந்து 2 அல்லது 3 கேள்விகள் கூட கேட்கறாங்க. அப்ப நம்மளை பொறுத்தவரை டாபிக்கை நல்லா படிச்சுக்கிட்டா அதுல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சுலபமா அட்டெண்ட் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு சுலபமான டாபிக் வந்து உளவியல். இதுதான் இருக்கிறதுலே மேக்ஸை கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஈஸியான, கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியான டாபிக். நான் இதுக்கு என்னென்ன டாபிக் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்தது கணிதம். கணிதத்தை பொறுத்தவரையும் நீ பேசிக்கான டாபிக்ஸ் மட்டுமே படி. ஏன்னா உன்னை பொறுத்தவரை 6th to 10th தாண்டி கேட்க போறது இல்ல. ஏன்னா நமக்கு இன் கேஸ் சிலபஸ் அவங்க மாத்தினாலும் 6ல இருந்து 10வது தாண்ட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கு 6ல இருந்து 10 தான் முக்கியமே. அப்ப அதுல இருந்து இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினையே டிட்டோவா கேட்கறாங்க. உங்களை பொறுத்தவரை ஸ்கூல் புக்க சம்பந்தப்பட்ட அந்த சம்ஸை பேஸ் பண்ணி வெளியில இருந்து ஒன்னும் கொஸ்டின் எடுக்கல, அதே கேள்வி அப்படியே டேட்டா கூட மாத்தாம கேட்கறாங்க. அப்ப நீ ஸ்கூல் புக் மேக்ஸ் ரொம்ப தரவா படிச்சுட்டா கூட இந்த 5 கேள்விகள் எது வந்தாலும் முன்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சார் நான் தான் மேக்ஸ்ல வீக்னு சொன்னேன்னா அதுதான் சொல்றேன். ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டோ அல்லது ஒரு டெஸ்ட்லயோ நீ அந்த ஸ்கூல் புக் மேக்ஸ் அடிக்கடி பார்க்கும்போதுதான் உனக்கு அந்த கொஸ்டின் என்ன ஆயிடும்? பிராக்டிஸ் ஆகும். நீ முதல் டைம் போடும்போது அவங்க சொல்ற கணக்கை சால்வ் பண்ணுவ கை எடுத்து. ஆனா ரெண்டாவது டைம் அந்த டேட்டாவை பார்க்கும்போது ஐயோ இந்த டேட்டாவை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். இதுக்கு மாதிரி உதாரணத்துக்கு நிறைய கணக்குகள் இருக்கு. எங்க பயிற்சி மையத்திலேயே கூட நிறைய மாணவர்கள் டக்கு அந்த கணக்குக்கு பதில் போடுவாங்க. ஏன்னா அந்த டேட்டா வந்து அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா என்ன ஆயிடுச்சு? மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்படி பண்ணும்போது இந்த 5 கேள்விகளையும் உன்னால எளிமையா சால்வ் பண்ண முடியும். இதுலயும் என்ன டாபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு என்னுடைய அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்ல போறேன். அதுதான் பார்ட் பிக்கான முக்கியமான வீடியோ. உளவியலையும் இதையும் அப்படி அணுகிறது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கோன்றதையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடுறேன். சோ அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உனக்கு உளவியல் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அடுத்தது தமிழ். 5 கேள்விகள் இருக்க போது அந்த 5 கேள்விகளும் எதை சார்ந்து இருக்க போது? இலக்கண பகுதியை சார்ந்து இருக்க போது. 5 கேள்விகளும் எதை சார்ந்து இருக்க போது? இலக்கண பகுதியை சார்ந்து. எல்லாருமே இலக்கணம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சொதப்பிடுவீங்க. ஆனா 5 கேள்வியுமே இலக்கணத்துல இருந்து கேட்கணும்ன்றது ரூல்ஸே கிடையாது. அவங்க பொறுத்தவரை கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லிட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இலக்கியத்துல இருந்து ஒரு 2 கொஸ்டின் எடுத்து உள்ள விட்டுருக்காங்க. அதாவது இதுல இல்ல எஸ்ஐல எல்லாம். ஓகேவா? அப்ப இலக்கியத்துல இருந்துமே கேள்விகளை அவங்க கேட்கலாம் அப்படின்றது இருக்கு. ஆனா மேக்சிமம் உனக்கு 2022ம் சரி 2023ம் சரி ரெண்டுத்துமே இலக்கண பகுதிகளில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுவும் 5 கேள்விகள் தான். ஆனா அந்த 5 கேள்விகள் ரொம்ப கஷ்டமா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கஷ்டமா இல்ல. ஏன்னா தமிழை பொறுத்தவரையும் அது ரொம்ப சுலபமாவே இருந்தது. அந்த இலக்கண பகுதிகள்ல மேக்சிமம் ஒரு இலக்கண குறிப்பு வந்திருந்தது. அதே மாதிரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் வந்திருந்தது. பேச்சு வழக்கு தொடரை எழுத்து வழக்கு தொடராக மாற்றுகின்றது வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி சுலபமான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருந்தது தவிர ரொம்ப கஷ்டமா அவங்க எடுத்துட்டு போல எதை இந்த 5 மார்க் கேள்வியை. ஆனா இந்த 5 மார்க்குக்கு நீ தனியா ரிஸ்க் எடுத்து படிக்கணுமானா அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. கொஞ்சம் நல்லா படிச்சாலே போதும். அதாவது நான் ஒரு ஐடியா சொல்ல போறேன் அடுத்தது. அந்த மாதிரி படிச்சாலே இந்த 5 மார்க் கேள்விக்கு யோசிச்சு சக்குன்னு பதில் சொல்லிடுவேன். அது என்ன சார் அப்படின்னா, இந்த 2வது இந்த விஷயம் சொன்னா தமிழ் தகுதி தேர்வுன்னு இந்த பார்ட் சில. அப்ப இந்த பார்ட் சிக்கு கண்டிப்பா தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்ணி ஆகணும். ஒரு மனுஷன் இதை கிளியர் பண்ணலன்னா உனக்கு அந்த பார்ட் ஏல நீ என்னதான் எஃபர்ட் போட்டு 45, 25, 70 மார்க்கே எடுத்தாலும் உனக்கு பேப்பர் திருத்த மாட்டாங்க. இதுல நீ ஃபெயில் ஆயிட்டா. ஆமா தானே? அப்ப பார்ட் சி ஒழுங்கா படிக்கணும் தானே? அப்ப பார்ட் சி ஒழுங்கா படிக்கணும் அந்த தமிழ் தகுதி தேர்வுக்குன்னா. தமிழ் தகுதி தேர்வுல மொத்தம் எத்தனை கேள்விகள் இருப்பதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்? 80 கேள்விகள் இருக்கும். அந்த 80 கேள்விகள்ல எத்தனை மதிப்பெண் எடுத்தா தேர்ச்சின்னு சொல்லியிருக்கேன்? 40% மதிப்பெண். நான் 40 மார்க் எடுக்கணும்னு சொல்லல, 40% மதிப்பெண் எடுத்தா தேர்ச்சின்னு சொன்னேன். அந்த 40% மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 32 மார்க். அப்ப 80க்கு 32 எடுத்தா நீ எதுல பாஸ்? தமிழ் தகுதி தேர்வுல பாஸ். அதனால ஈஸியான 32 மதிப்பெண் எடுக்கலாம். எப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீ ஒரு 3 ஸ்டாண்டர்ட்ஸ் சூஸ் பண்ணணும். அதாவது 6ல இருந்து 10வது வரையும் இருக்குல்ல, உனக்கு மொத்தம் 5 ஸ்டாண்டர்ட் இருக்கு. 6, 7, 8, 9, 10ன்னு. ஆனா உன்னை 5 ஸ்டாண்டர்டும் நான் படிக்க சொல்லல. எனக்கு ஏதாச்சும் 3 ஸ்டாண்டர்ட படிச்சா உருப்படியா படிச்சா போதும். நான் என்ன சொல்றேன்? 6வது உருப்படியா படி, 8வது உருப்படியா படி, 9வது உருப்படியா படி. என்னுடைய சாய்ஸ். இது நான் உனக்கு ப்ரிஃபர் பண்றேன். ஏன் நான் 8வது விட வேணாம்னு சொல்றேன்றது தெரிஞ்சுக்கும். 6லயும் 8லயும் அந்த இலக்கண பகுதிகள் நான் சொன்னல, அதுல உள்ள கேள்விகள் மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமான டாபிக்கை சேர்ந்த கேள்விகளும் இருக்கும் இந்த 6, 8, 9ல தான். ஓகேவா? அதனாலதான் 8வது எக்காரணத்துக்கு ஒண்ணு விட்டுறாது. 8 நீ என்ன 3 ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் போட்டாலும் கண்டிப்பா எது இருக்கணும்? 8 இருக்கணும். ஏன்னா இந்த 8ல தான் ஒருமை பன்மை பிழைகள் அது எல்லாமே இருக்கும்.
சோ இதெல்லாம் நீ படிக்கும் போது உனக்கு இந்த 3 ஸ்டாண்டர்ட் படிச்சாலே நீ தமிழ் தகுதி தேர்வுக்கும் தேர்ச்சி ஆயிடுவ, அந்த பார்ட் B ல கேட்கக்கூடிய 5 தமிழ் கேள்விகளுக்கும் என்ன ஆயிடுவ, தேர்ச்சி ஆயிடுவ. அப்போ ஒண்ணு இந்த காம்பினேஷன்ல 6, 8, 9 பிரி இல்லையா, 6, 7, 8 எனக்கு 9வது 10வதுல நிறைய இருக்குது சார் வேணாம்னா 6, 7, 8 படி இல்லையா, 6, 8, 10 இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனை சூஸ் பண்ணி சிலபஸை பார்த்து சார் நான் தமிழ் நல்லா தான் படிப்பேன், எனக்கு இந்த 6, 8, 9 ஓகே தான், நான் நல்லா படிச்சுக்கிறேன் நிறைய இருந்தாலும், ஏன்னா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போறேன். திடீர்னு 9வது 10வதுல இருந்து அதிகமான கேள்விகள் எடுத்துட்டா என்ன பண்றதுன்னும் போது நீ இந்த சான்சஸை தவிர்த்திடலாம். எய்தர் ஒண்ணு 9வது நல்லா படிச்சிருக்கணும், இல்லைன்னா எது நல்லா படிச்சிருக்கணும், 10வது நல்லா படிச்சிருக்கணும். அதாவது அந்த காம்பினேஷன்ல யாரையாவது ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் 80க்கு 80 எடுத்தா தமிழ் தகுதி தேர்வுல நீ பாஸ் ஆகிட்ட, தமிழ் தாத்தா நீங்க தான் அடுத்தது ஊவேசாக்கு அடுத்ததுன்னு உனக்கு ஒன்றும் அவார்டு வந்து கொடுக்க போறது இல்லை. உன்னை ஜஸ்ட் பாஸ் பண்ணா உன்னுடைய பகுதி ஆ, அதாவது பார்ட் ஏன்ற அந்த இதை வந்து திருத்த போறாங்க, அவ்வளவுதான். அந்த முன்னாடி இருக்கக்கூடியதை திருத்த போறாங்க. அதை திருத்த வைக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுல பாஸ் ஆக போற. ஓகேவா? அப்ப இதுக்கு எக்ஸாம்லயே கூட நான் நேரத்தை அதிகமா ஒதுக்காதீங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். கடைசியா பாருங்க, நல்லா பண்ணலாம், ஈஸியான ஒரு ஸ்கோரிங் செக்ஷன் தான். அப்ப நீ இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ்ல இன்னைக்கே சூஸ் பண்ணிக்கோ, இதை நான் நல்லா படிக்கணும் அல்லது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா படிக்கணும். அதனால தமிழுக்கு டெய்லியும் ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி நீ விட்டுட்டனா கூட தமிழ் என்ன ஆயிடும், ஈஸியா வந்துடும். சோ தமிழ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் தான். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? சோ இதை தான் நான் சொல்லணும்னு வந்தேன். சோ இன்னைக்கு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் சொன்னீங்களே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். உளவியல்ல இருந்து இத்தனை கேள்விகள் தான் வரப்போகுது, இதுல இவ்வளவு கேள்விகள் தான் வரப்போகுது, இதுதான் உனக்கு சுலபமாக்கக்கூடிய பகுதிகள். ஆனா இதுல என்னென்ன டாபிக் இருக்குன்னு இருக்குல்ல, உளவியல்ல இது இருக்கு, இந்த டாபிக்கை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா போதும். அதாவது உதாரணத்துக்கு பகுத்தறிதல் எடுத்துக்கோங்க, இல்ல வெண்படங்கள் எடுத்துக்கோங்க, இல்ல எண் வரிசை, எழுத்து வரிசைன்னு அதுல என்னென்ன டாபிக் எல்லாம் படிக்கணும்ன்றது நான் அடுத்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படைக்கு. நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னென்ன படிக்கணும்ன்றதை தெளிவுபடுத்துறேன். அதை நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால ஒரு தேர்வை வந்து எளிமையா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.